என்னோட புக்கே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்டாட்டி இல்லை தற்கொலை குறுங்கதைகள்லாம் பீட்டர், வழக்கமான இலக்கிய வாசகர்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க யாருமே என் புக்கை வாங்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சி, ஒரு பிம்பம் தேவைப்படும். ஒரு மடாதிபதி இருக்காருன்னா, அவருக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க, இல்லை அந்த அவருக்கு பிடித்த ரைட்டர் மாதிரியே அப்படியே தொடர்ந்து எழுதுகிறாங்களா, அது எப்படி சொல்கிறது, அதுக்கு சரியான வார்த்தை கிடைக்கல எனக்கு. இந்த ஜாதி ரீதியான பிரச்சனை, மத ரீதியான பிரச்சனைலாம் தாண்டி இவங்க ரொம்ப ஒழுக்க ரீதியாக இருப்பாங்க. நான் வந்து இந்த ரைட்டர் அவருக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி யார் யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ அவங்கள தான் படிப்பேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ வழக்கமான இலக்கிய வாசகர்கள் பெருசாக என் புக்கை வாங்க மாட்டாங்க. அந்த வகையில் பார்த்தா நான் இவ்வளோ ப்ரொமோஷன்லாம் பண்ணி தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதால என் புக்கை மட்டும் வாங்க வைக்கல, நான் அந்த இலக்கிய வாசக பரப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் தான் விரிவடைய வச்சுக்கிட்டே இருக்கேன். மற்ற யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ என்னோட தற்கொலை குறுங்கதைகள் புக்கை வாங்கினது ஒரு புது கூட்டம், பொண்டாட்டி படித்தது ஒரு பொது கூட்டம். அவங்க அதோட நின்றுட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சாருவையோ ஜெயமோகனையோ ஈவன் அசோகமித்திரனையோ லாசாராமாமிர்தம் எல்லாரையும் படிக்க வருவாங்க. இந்த ஏற்கனவே இருக்கிற எழுத்தாளர்களை படிச்சுட்டு இருக்கிற கூட்டம் என்ன படிக்கிறது கம்மி, ஆனால் என்ன படிக்கிற கூட்டம் புதுசாக படிக்கிற வாசகர்கள் அவங்கள படிக்கிறது அதிகம். அந்த வகையில் வந்து என் புக்கை வாங்கிறதுக்கு நான் ப்ரொமோட் பண்ணுறதை தாண்டி தமிழ் இலக்கியத்துக்கே ப்ரொமோட் பண்ணுறதா தான் நான் எடுத்துக்கிறேன்.